வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீகுருभ्यो நமः. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே வரவிருக்கும் பராபவ வருஷத்தில் வைகாசி மாதத்தில் நிகழவிருக்கும் நவகிரகங்களிலேயே 100% சுபகிரகமாக இருக்கக்கூடிய பிரகஸ்பதி கிரக பகவான் குரு பகவான் புதன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சியாகிறார். இந்த பயிற்சியினால் இன்றைய பதிவு விருச்சிக ராசி மெய்யன்பர்களுக்கு ஒரு வருட காலம் எப்படி இருக்கும் என்பதை பற்றித்தான் தெரிவிக்க இருக்கின்றோம். முதலாவதாக விருச்சிக ராசி மெய்யன்பர்களுக்கு முக்கியமான ஒரு விஷயத்தை, ஸ்லோகத்தை சொல்லிவிடுகின்றேன். குரு பகவான் ஸ்லோகம்: தேவானாஞ்ச ரிஷீனாஞ்ச குரும் காஞ்சன சந்நிபம் புத்திபூதம் திரிலோகேஷம் தம் நமாமி பிருகஸ்பதிம் அப்படின்னுட்டு இந்த ஸ்லோகத்தை தினந்தோறும் காலையில் ஸ்நானம் செய்தவுடன் தாங்கள் அனைவரும் சொல்லிவிட்டு தங்களது அன்றாட பணிகளை துவக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஸ்ரீராமஜெயம். குரு பெயர்ச்சி பலன்கள். கலியுகம் தமிழ் வருஷம் 5127, 5128. ஆங்கில வருஷம் 2026, 2027 பற்றிய முழு விளக்கம். நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே குரு பெயர்ச்சி பலன்கள் கலியுக தமிழ் வருஷம் 5127, 5128, ஆங்கில வருஷம் 2026, 27 பற்றிய முழு விளக்கம் என்கின்ற தலைப்பிலே இந்த குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி மிகவும் விமர்சையாக விளக்கமாக பதிவிடப்பட்டு வருகின்றோம் என்று அடியனுடைய அனைத்து அன்பு இதயங்களுக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். நமது சேனலில் இன்று பதிவானது நவ கிரகங்களிலேயே 100% சுபகிரகமாக இருக்கக்கூடிய பிரகஸ்பதி கிரகம் குரு கிரக பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பராபவ தமிழ் வருஷம் வைகாசி மாதம் 12/2/5127 நாள் 26/5/2026 செவ்வாய்க்கிழமை காலை 11:01 மிதுனம் ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இவர் கடக ராசியில் பிளவங்க கலியுக தமிழ் வருடம் 5128 வைகாசி மாதம் வரை இருப்பார். ஆகவே இந்த வீடியோ பதிவினை அடியனுடைய அனைத்து அன்பு இதயங்களும் மெய்யன்பர்களும் ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து ஸ்ரீ பிரகஸ்பதி கிரக குரு பகவானுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைய பதிவானது பிரகஸ்பதி கிரக பகவான் குரு பகவானின் குரு பயிற்சி விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு உண்டான ஒரு வருட பலாபலன்கள் பற்றிய முழு விளக்கம்தான் இந்த வீடியோ பதிவு. விருச்சிக ராசி மெய்யன்பர்களே, உங்களுடைய ராசிக்கு அதிபதியாகப்பட்டவர் செவ்வாய் பகவான். இந்த செவ்வாய் பகவான் இந்த பிரகஸ்பதி கிரகவான் குரு பகவானுக்கு மித்திர கிரகம், நண்பன். ஆனால் இந்த பிரகஸ்பதி கிரக பகவான் குரு பகவானாகப்பட்டவர் விருச்சிக ராசி உங்களுடைய ராசிக்கு இவர் பகையாளி.
அவருக்கு அந்த வீடு வந்து விருச்சிக பக வீடு. காரணம் ஏன்? இந்த விருச்சிக ராசியில் விசாகம் நட்சத்திரம் 4ஆம் பாதம் அடங்கும். இந்த விசாக நட்சத்திரத்தை அதிபதியார் இவரே தான், குரு பகவான் தான், அவருடைய நட்சத்திரம். ஆனால் இது வந்து விசாக நட்சத்திரங்கிறது தீதிரு நட்சத்திரம். அடுத்த இந்த விருச்சிக ராசியில் அனுராதா நட்சத்திரம், அனுஷ நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள் அடங்கும். இந்த அனுஷ நட்சத்திரத்துக்கு அதிபதியார் சனீஸ்வர பகவான். இந்த சனீஸ்வர பகவானாகப்பட்டவர் குரு பகவானுக்கு சமமானவர். இதே இந்த விருச்சிக ராசியில் ஜேஷ்டா நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள் அடங்கும். இந்த கேட்டை நட்சத்திரத்துக்கு அதிபதி யார்? புத பகவான். இந்த கேட்டை நட்சத்திரமானது தீதிரு நட்சத்திரம். செவ்வாய் பகவான் இவருக்கு இந்த ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் புத்திரகிரகமாக நண்பனாக இருந்தாலும் 2 தீதிரு நட்சத்திரங்கள் இருப்பதும் தனக்கு சமமாக இருக்கக்கூடிய சனீஸ்வர கிரகமானதிலே இருப்பதாலும் இந்த பிரகஸ்பதி கிரகமாகப்பட்டவர் விஜய ராசிக்கு பகையை. இந்த பிரகஸ்பதி கிரக பகவான் விருச்சிக ராசி என்பவர்களே, இதுவரை உங்களுடைய ராசியில் இருந்து 8ஆம் இடமாக இருக்கக்கூடிய மிதுன ராசியில் அஷ்டமஸ்தான இடத்தில் இருந்த குரு பகவான் பராபவ கலியுக தமிழ் வருடம் 5127 வைகாசி மாதம் 12/2/5127 நாள் 26/5/2026 செவ்வாய்க்கிழமை காலை 11:01 முதல் உங்களது ராசிக்கு பாக்கியஸ்தானமாக இருக்கக்கூடிய 9ஆம் இடமாக இருக்கக்கூடிய கடகராசியில் ஐப்பசி மாதம் 3/7/5127 நாள் 20/10/2026 செவ்வாய்க்கிழமை மாலை வரை இவர் கடகராசியில் இருப்பார். சரி, இந்த குரு பகவான் உங்களுக்கு 9ஆம் இடத்துல வந்து அமர போறார். பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து அயனாக வருவது அவர் வந்து உச்சம். அவருக்கு பழைய வீடாக இருக்கக்கூடிய உங்களுடைய ராசியை தனது 5ஆம் பார்வையாக பார்க்க போகிறார். ஏன்னா குரு பகவானுக்கு வந்து அவர் அமர்ந்த இடத்திலிருந்து 5, 7, 9 ஆகிய இடங்களை அவர் பார்ப்பார். அதே போல விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுடைய ராசியை 3ஆம் இடமாக இருக்கக்கூடிய சுகஸ்தானத்தை தனது 7ஆம் பார்வையாக பார்க்க போகிறார். உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானமாக இருக்கக்கூடிய மீன ராசியை, அதாவது குரு பகவானுக்கு ஆட்சி பலம் பெற்ற அந்த ராசியை தனது 9ஆம் பார்வையாக அவர் பார்க்க போகிறார். அப்ப என்ன ஆறுது? உங்களுடைய ராசி 5ஆம் பார்வையாகவும், உங்களுக்கு சுகஸ்தானத்தை வந்து மகர ராசியை 7ஆம் பார்வையாகவும், உங்களுக்கு பூர்வ புண்ணியஸ்தானமாக இருக்கக்கூடிய மீன ராசியை 5ஆம் பார்வையாகவும் 9ஆம் பார்வையாகவும் பார்க்க போறார் இல்லையா? அதனால் விருச்சிக ராசி என்பவர்களே, உங்களுக்கு சகல விதத்திலையும் சௌபாகியங்களானது ஏற்படும். ஆனால் இவர் பகைவீடு, உங்களுடைய ராசிக்கு அவர் பகையாளி. அப்படி இருக்கும் பட்சத்தில் இவருடைய பார்வையை செலுத்தக்கூடிய இடங்கள்ல 5ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்ப்பதால் சற்று உங்களுக்கு உடல் உபாதைகள் ஏற்படும்.
உத்தியோகத்தில் உயர்வானது கிடைக்கும். உத்தியோகத்தில் வேற இடம் மாறக்கூடிய இதை விட பெரிய உயர்வான ஒரு பதவியான கிடைச்சி வெளிநாட்டுக்கெல்லாம் உத்தியோகம் போகிறதுக்கெல்லாம் ஏற்படும். விவாகமானது நடைபெறும். அனைத்து விதமான செயல்களும் உங்களுக்கு நடக்கும். ஆனால் சற்று தாமதமாக நடக்கும். ஏன்னா அவருடைய 5ஆம் பார்வை உங்கள் மேலே படுறதுனால உடல் உபாதைகள் கண்டிப்பாக ஏற்படும். அதை ஜாகிரதையாக பார்த்துங்க. உங்களுடைய ராசியை 3ஆம் இடமாக இருக்கக்கூடிய இடத்தை, சுகஸ்தானத்தை தனது 7ஆம் பார்வையாக பார்ப்பதால், மகரத்தை 7ஆம் பார்வையாக பார்ப்பதால் உங்களுக்கு சுகமான விஷயங்கள் எல்லாம் நன்றாக நடக்கும். அதே உங்களுடைய ராசியை பூர்வ புண்ணியஸ்தானமாக இருக்கக்கூடிய மீன ராசியை தனது 9ஆம் பார்வையாக அமர்ந்த இடத்தில் இருந்து 9ஆம் பார்வையாக பார்க்க போகிறார். உங்களுடைய குலதெய்வத்தினுடைய வழிபாடானது செய்தீர்களேயானால் குலதெய்வத்தினுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் பெற்று இந்த குரு பெயர்ச்சியில் உங்களுக்கு சகல விதமான சம்பத்துக்களும் கிடைக்கும். இவை அனைத்தும் நம்மளுக்கு கிடைக்குமா? ஆனால் உண்மையாகவே அவர் செய்யணும். ஆனால் அந்த பகையாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கும். உடல் உபாதைகளில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கும். ஆனால் தாங்கள் ஜனனம் எடுத்த காலத்திலே உங்களுடைய ஜாதகத்தில் இந்த பிரகஸ்பதி கிரகவாகனாகப்பட்டவர் குரு பகவான் எங்கு அமர்ந்திருக்கின்றார் என்று பார்த்துக் கொள்ளுங்கள். மிக மிக முக்கியம். அவர் மித்திர கிரகத்தோடு சேர்ந்திருக்காரா, சத்ரு கிரகத்தோடு சேர்ந்திருக்காரா, இல்லை சமமாக இருக்கக்கூடிய கிரகத்தோடு சேர்ந்திருக்காரா அப்படிங்கிறத பார்த்துங்க. அவர் எந்த நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்காருன்னு பார்த்துங்கோ. அதுக்கேற்ற மாதிரி தான் பலனானது உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் ஜனன காலத்தில் நாம் பிறந்த அந்த நொடியிலே கிரகங்கள் எப்படி அமைந்திருக்கின்றனவோ அதுதான் நமது மரணம் வரைக்கும். இந்த மாதிரி நடுவில் வரதெல்லாம், இடைப்பட்ட காலத்தில் வரதெல்லாம் விருந்தாளிகள் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போகிற மாதிரி. நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். ஆனால் விருச்சிக ராசி என்பர்களே, உங்களுடைய ஜாதகத்தில் தற்போது நடக்கக்கூடிய தசா என்னவென்று பார்த்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாவானது சுபக்கிரக தசாவாக இருந்தால், சுபக்கிரகங்கள் யார் யார்? சந்திரன், புதன், குரு, சுக்கிரன், 4 பேரும் சுபக்கிரகங்கள். இதில் புதனும் சுக்கிரனும் அந்த குரு பகவானுக்கு சத்ரு கிரகம். அப்படியானால் புதன தசையும் சுக்கிர தசையும் உங்களுக்கு தற்போது நடக்குமேயானால், விருச்சிக ராசி மையன்பர்களே, உங்களுடைய ராசியை தனது 5ஆம் பார்வையாக அவர் பார்த்தாலும் பலனானது சற்று குறைவாகத்தான் கிடைக்கும். ஆனால் அதே சமயம் உங்களுக்கு சந்திரதசா குரு தசாவானது நடக்குமே ஆனால் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். அதே சமயம் உங்களுக்கு அசுபகிரக தசாவானது தப்பு நடக்குமே ஆனால், அசுபகிரகங்கள் யார் யார்? சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது. இதில் சூரிய தசையும் செவ்வாய் தசையும் நடக்கிறதுன்னு வச்சுப்போம். இப்போ உங்களுக்கு அவர்கள் அசுப கிரகங்களாக இருந்தாலும், தசாவாக இருந்தாலும், சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் இந்த பிரகஸ்பதி கிரக பகவானுக்கு மித்ருக்கிரகம் நண்பன். அப்படியானால் பிரகஸ்பதி கிரக பகவான் என்ன சொல்றாரோ அதை தான் அவள்லாம் கேட்பா, 2 பேரும் கேட்பா. அந்த தசா நடக்கிற வாழ்க்கை இந்த குரு பயிற்சி ஓரளவுக்கு நல்ல பலனை கொடுக்கும். இதே சனி பகவான் சனி தசை நடக்கிறது அப்படின்னா அவளுக்கு நல்லது நடக்கும். ஏன்னா சனி பகவானை தனது 9ஆம் பார்வையாக பார்க்க போறார்.
அப்போ அந்த இடத்துல இவருடைய பார்வை தான் அந்த இடத்துல பேசுமே தவிர சனி பகவான் மீனத்தில் உட்கார்ந்தாலும் உங்களுக்கு அவரால் உங்களுக்கு எந்த கெடுதலும் வரப்போகிறது கிடையாது. சனிராசியாக இருந்தாலும் உங்களுக்கு கெடுதல் வரப்போகிறது அவ்வளவா கிடையாது, அவ்வளவா கிடையாது. அதே சமயம் உங்களுக்கு தற்போது ராகு தசா கேது தசாவானது நடக்குமே ஆனால் நிச்சயமாக இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு சற்று குறைவான பலனைத்தான் நீங்கள் எதிர்பார்க்க முடியும். ஆக விருச்சிக ராசி மீனவர்கள் அனைவரும் தங்களது ஜாதகத்தை அலசி முதலில் பார்த்துக் கொள்ளுங்கள். நீங்க என்ன இப்படி சொல்லிட்டே விருச்சிக ராசிக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டேல, நான் அவசரப்படுறது எனக்கு தானே தெரியும். அதற்கு காரணம் என்னவென்றால் உங்களுக்கு ஆண் பிள்ளை பையனாகப்பட்டவன் இருப்பானே ஆனால் அவனுக்கு இந்த குரு பயிற்சியானது எப்படி இருக்கிறது என்று பார்த்துக் கொள்ளுங்கள். அவனுக்கு நன்றாக இருந்தால் உங்களுக்கு இரட்டிப்பு லாபம். உங்களுடைய பையனுக்கு இந்த குரு பயிற்சியானது நன்றாக இல்லை என்றால் அவனிடமிருந்து உங்களுக்கு ஒரு 30% கெடுதலானது ஏற்படும். எங்களுக்கு ஆண் பிள்ளையே கிடையாது, பெண் பிள்ளை தான் இருக்கா அப்படின்னாக்க அது எப்படியேப்பட்ட பெயர்ச்சிகள் எந்த கிரகங்களாக இருந்தாலும் அது அந்த பெண் குழந்தையோடு சரி, தாயார் தரப்பினருக்கு எந்த விதத்தில் லாபமோ நஷ்டமோ கிடையாது. சரி, எங்களுக்கு குழந்தைகளே இல்லை, நாங்கள் கணவன் மனைவி தான் இருக்கோம் அப்படின்னா கணவன் மனைவி இருபாலாருக்கும் இந்த குரு பயிற்சியானது எப்படி இருக்கிறது என்று பார்த்துக் கொள்ளுங்கள். கணவனுக்கு நன்றாக இருந்து மனைவிக்கு நன்றாக இல்லை என்றால் நன்றாக இருக்கக்கூடிய கணவருடைய அந்த குரு பயிற்சி பலனானது 30% மனைவிக்கு செல்லும். மனைவிக்கு நன்றாக இருக்கிறது, கணவனுக்கு நன்றாக இல்லை என்றால் மனைவியிடம் இருக்கக்கூடிய அந்த குரு பயிற்சியினுடைய பலம் 30% கணவருக்கு வரும். ரெண்டு பேருக்குமே இந்த குரு பயிற்சி நல்லா இருக்கு அப்படின்னாக்கா மகா க்ஷேமமாக இருப்பேன், சௌக்கியமாக இருப்பேன். ரெண்டு பேருக்குமே இந்த குரு பயிற்சி நன்றாக இல்லை, உங்களுக்கு தசா நடக்கக்கூடியது சரியில்லை, விருச்சிக ராசி மீனவர்களுக்கு தற்போதைய தசா அப்படின்னா இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு வெறும் 60% தான் வேலை செய்யும். ஆகவே இதன் பிரகாரம் தான் இந்த ஒரு வருஷமும் நடக்குமா, அதை தான் இப்போ பார்க்க போகிறோம் விருச்சிக ராசி மீனவர்களுக்கு. ஆகவே விருச்சிக ராசி மெய்யன்பர்களே, இதுவரையில் உங்களுடைய ராசியில் இருந்து 8ஆம் இடமாகிய அஷ்டமஸ்தானத்தில் மிதுன ராசியில் இடத்தில் இருந்த குரு பகவான் பராபவ கலியுக தமிழ் வருஷம் 5127 வைகாசி மாதம் 12/2/2127 நாள் 26/5/2026 செவ்வாய்க்கிழமை காலை 11 மணி 1 நிமிடம் முதல் உங்களது ராசிக்கு 9ஆம் இடமாக இருக்கக்கூடிய பாக்கியஸ்தானமாக இருக்கக்கூடிய கடகராசியில் அன்று முதல் ஐப்பசி மாதம் 3/7/5127 நாள் 20/10/2026 செவ்வாய்க்கிழமை மாலை வரை கடகராசியில் சஞ்சரிப்பார். கடகராசியில் தான் அவர் இருப்பார். அந்த காலகட்டங்கள் வரைக்கும் உங்களுக்கு தற்போது சொன்ன பலன்கள் நிச்சயமாக நடக்கும். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அதன் பிறகு இந்த குரு பகவானாகப்பட்டவர் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமாகிய தொழில் ஸ்தானத்தில் கர்மஸ்தானத்தில் சிம்ம ராசியில் ஐப்பசி மாதம் 3/7/5127 நாள் 20/10/2026 செவ்வாய்க்கிழமை மாலை 6 மணி 40 நிமிடத்திற்கு சிம்ம ராசியில் அதிசாரமாக போக போகிறார். அப்போ தொழில் ஸ்தானத்துக்கு அதிசாரமாக போறார். இவர் அந்த சுபராசியில எத்தனை நாள் வரைக்கும் இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இவர் இந்த சிம்மராசியில் ஐப்பசி மாதம் 3/7/2127 நாள் 20/10/2026 செவ்வாய்க்கிழமை மாலை 6:40 முதல் 7 மார்கழி மாதம் 7/9/5127 நாள் 22/12/2026 வெள்ளிக்கிழமை காலை 10:40 வரை அதிசாரமாக இருப்பார். அதிசாரமாக இருக்காருனாக்கா உங்களுக்கு அந்த காலகட்டமும் உங்களுக்கு நல்லதான் நடக்கும். விருச்சிக ராசி மையர்களே, சந்தேகம் வேண்டாம். இடமாற்றம் ஏற்படும். உத்தியோகத்தில் பதவி உயர்வு வரும். புதுசாக வீடு கட்டி அதை கிரகப்பிரவேசம் பண்ணுவேள். பலவிதமான சொத்துக்கள்லாம் வாங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அந்த காலகட்டம் இருக்கும். அதற்கு அடுத்ததாக இதே இந்த குரு பகவான் மார்கழி மாதம் 7/9/5127 நாள் 22/12/2026 வெள்ளிக்கிழமை காலை 10:40 முதல் மாசி மாதம் 1/11/5127 நாள் 13/2/2027 சனிக்கிழமை பிற்பகல் 1 மணி வரை சிம்மராசியில் வக்கரமாக அமர்ந்து கொண்டு இருப்பார். அப்போ தொழில் சாணத்தில் போயிட்டா அவருக்கு வக்கர புத்தி வருது. வக்கர புத்தி வரும்பொழுதே விருச்சிக ராசி மையங்களே உங்களுக்கு பலனானது சற்று குறைவாக இருக்கும். எச்சரிக்கை தேவை. அந்த காலகட்டத்தில் அதற்கு பிறகு இந்த குருபகவானாகப்பட்டவர் மாசி மாதம் 1/10/5127 நாள் 13/2/2027 சனிக்கிழமை பிற்பகல் 1 மணி முதல் உங்களது ராசிக்கு 9ஆம் இடமாக இருக்கக்கூடிய கடகராசி பாக்கியஸ்தானத்தில் பிலவங்க கலியுக தமிழ் வருஷம் 5128 வைகாசி மாதம் வரை வக்கரமாக அமர்ந்து கொண்டு இருப்பார். அப்போ மறுபடியும் அவர் கடகராசிக்கு போகிறார். பாகிஸ்தானத்துக்கு உங்கள் ராசி வக்கரகதியில் பார்க்க போகிறார். வக்கரகதியில் பார்க்கும்போது ஏற்கனவே உங்கள் வீட்டுக்கு அவர் பகை. அந்த காலகட்டத்தில் இந்த விஜய ராசி மையங்கள் மிக 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 எச்சரிக்கையாக இருக்கணும். ரொம்பவும் ஜாகிரதையாக இருக்கணும். ஆக இந்த வீடியோ பதிவிலே குறிப்பிடப்பட்ட இந்த காலகட்டங்களில் விருச்சிக ராசி மெய்யந்தர்களுக்கு இந்த குரு பகவானுடைய பலன்கள் என்ன என்பதை பரிபூர்ணமாக மிகவும் விளக்கமாக பரவிடப்பட்டு இருக்கின்றோம் என்று அடியனுடைய அனைத்து அன்பு இதயங்கள் மெய்யந்தர்களுக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். வாழ்க வளமுடன் நலமுடன். இனிய ஆசீர்வாதங்கள். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. சுபமஸ்து. ததாஸ்து.